கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர். உண்மையிலே நீங்கள் ஜெபிச்ச அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எந்த பேர பிள்ளைக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. தலையில் உள்ள புண்ணை ஆற்றி இருக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம். அதை மாத்திரமில்லை, எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு சமாதானம் இல்லாமல் நான் பாடுபடுறேன். அதனால் எனக்கு உங்களோட யூடியூப்பில் வரதை நான் அனைத்தையும் பார்க்குறது, அந்த ஆராதனை சனிக்கிழமை கொடுக்குற ஆராதனையும் என்ற காதில் நான் முடியும் வரைக்கும் பார்க்குறது. ஆனாலும் அந்த ஆராதனையை பார்க்க விடாமல் சரியான தடை எனக்கு எரிச்சலை கொண்டு வரும், கோபத்தை கொண்டு வரும். யாராவது கோல் பண்ணுவாங்க, எனக்கு கோபம் சத்தியம் அதிகமாக வரும். ஆனாலும் நான் நினைக்கிறது, எசப்பா இந்த பாஸ்டர்டைய ஆராதனை கேட்க விடாமல் எனக்கு இந்த மாதிரி சத்ருக்கள் என்னை போட்டு வஞ்சிக்குதே, எசப்பா எனக்கு விடுதலை தாங்க எசப்பான்னு நான் கேட்கும்போது நிச்சயமாக அந்த உங்களோட ஆராதனையும் உங்களோட ஜெபங்களையும் கேட்டு நான் நிச்சயமாக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் உங்களோட ஊழியத்தை ரொம்ப பெருக்கணும். நான் இதுதான் இந்த வாஞ்சையெல்லாம் உங்களோட ஜெபம் கேட்டு நான் ரொம்ப பலனடைகிற பாஸ்டர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவது. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 8:34 பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனை பாவத்திற்கு அடிமையாக்குவது சாத்தானுடைய வல்லமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை இச்சைகளுக்கு அடிமையாக்குவது, பண ஆசைக்கு அடிமையாக்குவது, பெருமைக்கு அடிமையாக்குவது, பதவி மோகத்திற்கு அடிமையாக்குவது, இதுதான் சாத்தான் செய்கிற முதலாவது காரியம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அதற்கு பின்பாக சாத்தான் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பெருமையை மனிதனுக்குள் கொண்டு வருவான். அந்த பெருமைக்காக எதையும் செய்யும்படியாக மனிதர்களை தூண்டி அவர்களை பாவத்திற்கு அடிமையாக்கி விடுவான். அதனால்தான் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு பாவத்திற்கு பின்பாகவும் பிசாசு இருக்கிறான். இந்த பொல்லாத சாத்தான் என்கிற பிசாசானவன் மனிதர்களுக்குள் பாவத்தை கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் தேவனோடு உள்ள அவர்களுடைய ஐக்கியத்தையும் கெடுத்து வியாதிகளை கொண்டு வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அழித்து கடைசியில் அவர்களை சாபத்துக்குள்ளாக்கி மூழ்கடித்து விடுகிறான். இதற்கெல்லாம் அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பாவம். அதனால்தான் பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. காரணம் என்ன? அதற்கு பின்பாக பிசாசு இருக்கிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும், முதலாவது பிசாசின் வல்லமை மனிதனை பாவத்திற்குள்ளாக்குகிறது. பிரியமானவர்களே, சாத்தானுடைய தீய கிரியைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களால் வெற்றி பெற முடியும். பிசாசுடைய இச்சையின்படி செய்ய சாத்தானால் பிடிபட்டிருக்கிற மக்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை நாம் பின்பற்றும் போது நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும். சாத்தான் பாவத்தில் பிறந்தவன். அவன் பாவத்தை கொண்டு வருகிறான். அவனை பின்பற்றுகிறவர்கள் பாவத்திற்குள்ளாகத்தான் இருப்பார்கள். அந்த பாவம் அவர்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் எப்போது பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளேதான் இருப்பார்கள். பிரியமானவர்களை, வெளிப்பார்வைக்கு பக்தியாக இருப்பதை போல் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பாவத்திலேதான் இருப்பார்கள். வெளியில் மிகவும் பக்தியாக இருப்பதை போல பேசுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அசுத்தங்களும் அருவருப்புகளும் பாவங்களும் நிறைந்திருக்கும். ஏனென்றால் அந்த பாவத்துக்குள் பிசாசானவன் அவர்களை அடிமையாக்கி வைத்திருப்பான். இதில் சாத்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் என்பது ஒரு பெரிய காரியமே கிடையாது. இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது. எந்த மதத்தை சார்ந்த மனிதர்களையும் அவன் பிடித்து விடுவான். கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மனிதர்களையும் கூட அவன் பிடித்து விடுவான். திருச்சபை கமிட்டியில் மெம்பராக இருப்பார்கள், ஆலயத்தில் பக்தியாக இருப்பார்கள். ஆனால் வெளியே போனால் மதுபானம் குடிக்கிறவர்களாக இருப்பார்கள், லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, சாத்தான் கிறிஸ்தவர்களை கூட இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாராம். யோவான் 8:36 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பிரியமானவர்களே,
ஒரு முறை போதை பழக்கம் உள்ள ஒரு வாலிபனை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவனிடத்தில் ஏன் இப்படிப்பட்ட போதை வஸ்துகளை எல்லாம் பயன்படுத்துகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், இது தவறு என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. கல்லூரியில் படிக்கும்போது அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது என்னால் அதை விட முடியவில்லை. அது இல்லாமல் பைத்தியம் பிடித்தவனை போல் ஆகிவிடுகிறேன் என்று வேதனையோடு சொன்னான். பிரியமானவர்களே, சிலருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம், சிலர் போதை ஊசியை போட்டுக் கொள்ளுகிறார்கள், சிலர் போதை பொடியை வாயில் போட்டுக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பாவ அடிமைத்தனம். இதற்கு பின்பாக சாத்தான் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொல்லாத பிசாசானவன் இப்படித்தான் ஜனங்களை பாவத்திற்குள் அடிமைப்படுத்தி வருகிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மதுபான பழக்கங்கள், போதை வஸ்துக்கள் என்று பலவிதமான பாவ காரியங்களுக்குள் மனிதர்களை அடிமையாக்கி அவர்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, அவர்களை வியாதிக்குள்ளாக்கி கடைசியில் அவர்களை அழித்தே விடுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை பார்த்து துக்கப்பட்டு நான் உண்டாக்கிய என் பிள்ளைகளை சாத்தான் பாவத்துக்குள் அடிமையாக்கி கொண்டிருக்கிறானே, நான் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமே என்று பரிதபிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒருவேளை அடிமைத்தனத்திற்குள் இருப்பீர் என்று சொன்னால், இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களை, இந்த பாவத்துக்குள்ளாக்கி சிக்கி அதிலிருந்து விடுதலை பெற முடியும் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே நீங்கள் விடுதலை ஆய்வீர்கள். பிரியமானவர்களே, விடுதலை நாயகராம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலையை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புத விடுதலை ஆண்டவர் தருவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்கள் மேல் அப்பா ஹல்லேலூயா கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, நல்ல தகப்பனாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே, ராஜா, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அப்பா நீங்க. ஆமா ராஜா, படைக்கப்பட்ட யாவும் உம்மாலே படைக்கப்பட்டு இருக்கிறது, அது உமக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வேதம் சொல்லுகிறது, இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானுடைய வலது வாரிசத்திலே அவர் உட்கார்ந்தாராம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார் இந்த அற்புதமான இந்த தேவன். நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள என் ஆண்டவர் நீர் வல்லமையை ஊற்றணும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். உன்னதமான மகத்துவமுடைய நாமம் இந்த அதிகாலை வேளையில மகிமைப்படுவதாக சுவாமி. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் அப்படியானாராம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆகவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகள், எல்லா நெருக்கங்கள், எல்லா பாவ கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஹல்லேலூயா கசப்புகள், வெறுப்புகள், பாவங்கள், குற்றங்கள் கூட குற்ற உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் அவைகளை ஹல்லேலூயா அறிக்கை பண்ணி நீங்கள் அதை விட்டு விடுகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட சுவாமி, இந்த ஜெப நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அமர். ராஜா, முன்னே தூரமா இருந்த எங்களை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தாலே எங்களை சமீபமாக்கி நீரப்பா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையை ஹல்லேலூயா, அதாவது பிரிவினையாக நடுச்சுவரை அவர் தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய
புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி அவர் சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினாராம். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நின்று அல்லேலூயா கூப்பிட முடியாதிருந்த நம்மை இப்பொழுது இயேசு தம்முடைய இரத்தத்தினால அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான் என்கிற ஒரு பெயரை கொடுத்து ஒரு முத்திரையை கொடுத்து தேவன் சமூகத்துக்கு முன்பதாக நின்று தைரியமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு நமக்கு வேண்டிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை பாராட்டினவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அதிகாலை வேளையிலும் எத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரியமானவர்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதிகாலையிலே இந்த தேவனை தேடி பாருங்க. அவரையே நீங்கள் நோக்கி பாருங்க. உங்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். நித்தமும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள். என் தேவன் அற்புதத்தின் தேவன் பாருங்கள். அவருடைய கரங்கள் சும்மா இருப்பதில்லை. அவருக்கு யாராவது பலவீனர்களை கண்டால் உடனே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விருப்பம் உண்டாகிறது. பிசாசுகளை காண்கிற பொழுது அவனுடைய ராஜ்யத்தை இயேசு தம்முடைய விரல்களினாலே பிசாசுகளை எல்லாம் அவர் துரத்துகிறாராம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நிச்சயமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் பிசாசுகளை துரத்துகிற பொழுது, பிசாசுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகிற பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவனை எதிர்த்து நிற்பதே. இயேசு என்கிற நாமத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது நிச்சயமாகவே அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். அவருடைய நாமத்துக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஆயுதம் இயேசு என்கிற நாமமே. இந்த நாமத்தை நாம் கூப்பிடுகிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே சப்பா ஹல்லேலூயா இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு விடுதலை தாரும், நான் அற்புத சுகத்தோடு ஹல்லேலூயா சமாதானத்தோடு வாழ விரும்புகிறேன். பிசாசின் போராட்டத்திலிருந்து, சர்ப்பத்தின் கிரியைகளிலிருந்து, எல்லா பாவ சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறல்களை மன்னியும் என்று சொல்லி இயேசுவே இந்த அதிகாலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறவராக நீர் இருக்கிறீர். வார்த்தையை நான் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையில இயேசுவே கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அற்புதமாய் கிரியை செய்யணும் அப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை உணர்ந்து பிசாசினால் ஹல்லேலூயா வந்த எந்த வியாதிகளும் இப்பொழுது சரீரத்திலிருந்து விலகி போக கடவுது. பிசாசினால் வந்த எந்த போராட்டங்களும் இப்பொழுது குடும்பங்களிலிருந்து விலகி போகட்டும் அப்பா. பிசாசினால் வந்த எந்த கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். பிசாசானவன் எந்த ஒரு பலவீனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பான் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. ராஜா சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீரத்தில் எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் இப்பொழுது இந்த அதிகாலை வேளையில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, எங்கள் யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எங்களை எப்பொழுது உற்று நோக்கி கவனிக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை உங்களுடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்து அழகுவா இருக்கிறவர் சுவாமி. மங்கி எறிகிற திரியை அணையாத என் தேவமே, ஒருவேளை வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று சொல்லி அப்பா பயத்தோடும் அப்பா நெருக்கத்தோடும் கண்ணீரோடு நின்று ஹல்லேலூயா தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீர் அப்பா. வழிகளை செம்மைப்படுத்தி தருவீர் சுவாமி. அமராஜா இசப்பா திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் விசாரிக்கிற ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரமே அப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகத்தை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் கொடுக்கிறீர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பொல்லாத சத்துருவின் கிரியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தரணும். ஹல்லேலூயா இயேசுவே. எந்த ஒரு நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும் அப்பா. ஒரு நம்பிக்கையை, புது நம்பிக்கையை ஆண்டவர் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி. இந்த பூமியில நான் வாழ்ந்து சாதிப்பேன். இந்த பூமியில வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நான் மரிப்பதற்காக நான் பிறக்கவில்லை, நான் ஜீவனோடு இருந்து தேவனுக்கு என்று சாட்சியாக நிற்கும்படி என் ஆண்டவரை அழைத்து இருக்கிறார். நான் தோற்று போவதில்லை. காரணம் என் தேவன் தோற்று போனவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயமெடுத்தவர், வெற்றி எடுத்தவர், பிசாசின் தலையை முழுவதுமாக நசுக்கி போட்டவர், அவன் கிரியைகளை முழுவதுமாக முறியடித்தவர், அவனை வெட்கப்படுத்துவவர், அவனை
அலங்கோலப்படுத்தினவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவனை துரத்தி அடிக்கிறவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவன் மிக பெரியவர் என்கிறபடினாலே, நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் அஞ்சிடேன், சோர்ந்து போக மாட்டேன் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அப்பா நான் விசுவாசிக்கிறேன், நீர் உணர்த்துகிற அநேகருடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் இறங்குகிறது, ஒரு புதிய ஜீவன் இறங்குகிறது, ஒரு புதிய வல்லமை அப்பா நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து நிற்கிறத நான் பார்க்கிறேன். மேகம் போன்ற திரளான இத்தனை இவ்வளவு சாட்சிகள் இருக்கிற பொழுது நாம் இதை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்க. இதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டுமா? மிக பெரிதான ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாராம். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களிடத்தில் நாம் பேச வேண்டுமா? அல்லேலூயா. நீங்கள் எங்கெல்லாம் வார்த்தையை பேசுகிறீர்களோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் பேசுவீர்களோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும். பிரியமானவர்களே, நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எசப்பா இந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்தட்டும், இந்த தேவாதி தேவனை நான் உயர்த்தட்டும், அல்லேலூயா, நான் இதோ இவருக்கு நான் சாட்சியாக நிற்கட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் அப்பா உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அல்லேலூயா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற இந்த தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ உள்ளத்தில் அப்பா அல்லேலூயா இயேசுவே உங்க நாமத்தை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன், என் தேவனுடைய மகத்துவங்களை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவேன், அவர் சிலுவையிலே செய்து முடித்த கிரியைகளை நான் வெளிப்படுத்துவேன், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் அநேக ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன் என்கிற அப்பா ஒரு வைராக்கியம் உடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் சுவாமி. அல்லேலூயா இயேசப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது ஒவ்வொருடைய அல்லேலூயா சரீரத்திலும் வல்லமை இறங்கணும் அப்பா, சத்துருக்கள் நடுநடுங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன், உன்னதமானவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பேசிக் கொண்டு இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரங்களும் செயல்படட்டும், செத்த சரீரத்துக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த உறுப்பு கெட்டு போயிட்டு இது ஆகாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கிரியையிலுமே ஆண்டவர் அற்புதத்தை நீ செய்வீராக. இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்கிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஐயோ என் தலையில கட்டி இருக்கிறது என்று ஒரு சகோதரி நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க, உங்க கட்டி இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறுநீரக பகுதியில ஹல்லேலூயா பிரச்சனையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு என் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. கைகளிலே ஹல்லேலூயா கட்டிகள், அநேக கட்டிகள் ஹல்லேலூயா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது. உன்னதமானுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நரம்பு மண்டலங்களை காணக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கை கால்களில் காணக்கூடிய நடுக்கங்கள், ஆட்டங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிற்க கடவுது சுவாமி. எலும்புகளுக்கு ஒரு ஜீவன் இறங்கட்டும். நுரையீரல் பகுதியில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற யாருடைய இரத்தத்தையும் ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார். இயேசுவே உம்முடைய அப்பா பிள்ளைகளுடைய இரத்தத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்துவீராக ராஜா. இரத்தத்தில் ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன்னதமானுடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தோடு இரத்தமாக கலக்கட்டும். சிலுவையில் நீர் சிந்தின இரத்தம் உம்முடைய பிள்ளைகளின் வீடுகளிலே, நிலைக்கால்களிலே அப்பா பிள்ளைகளின் இருதயத்திலே அப்பா அது பூசப்படட்டும், தெளிக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். அசுத்த கிரியைகள் இனி பிள்ளைகளை நெருங்கி நிற்க கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமானுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். சுகவீனத்தை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற பிசாசுகள் இப்பொழுது கட்டப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வேசித்தனம் பண்ண வைத்து அதனால பாவங்களை ஹல்லேலூயா பெருக்கி கொண்டு பின்பு சாபத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுதான் தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக. இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என் கணவருடைய வாழ்க்கையில் வாரும். இந்த பொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் கணவர் இல்லை என்று சொன்னால், மனைவி இல்லை என்று சொன்னால், பிள்ளைகள் அவர்களுக்கு விடுதலை நீர் கொடுக்கணும் இயேசப்பா. வந்து இயேசுவே பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஹல்லேலூயா நய வஞ்சகத்தை எடுத்து போடுங்க. கேவலமான அந்த எண்ணங்களை தூக்கி போடுங்க. அருவருப்பான கிரியைகளை மாற்றித்தாங்க என்று சொல்லி இயேசப்பா இந்த நேரத்திலும் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும். யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ வல்லமை இந்த அதிகாலை வெளியில பிள்ளைகளை தொடரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு ஜனங்களையும் தொடரணும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த அதிகாலை வெளியில் அதிகமாக இறங்கட்டும். இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஷேர் பண்றாங்களோ அப்பா, இந்த ஜெபம் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை பேசுகிறேன். எப்படிப்பட்ட பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஹல்லேலூயா மாந்திரிக கயிறுகள், இயேசுவின் நாமத்தில் தகடுகள் மற்றும் இயேசுவை என்னென்ன கிரியைகள் அப்பா சத்ருவானவன் செய்தாலும் சரி, சகலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் இப்பொழுது அது எல்லாம் பஸ்மமாகட்டும். ஓ ரீமா ஷாதலாபரா கல தியான் சொன்னதி பிரிபிலியா கல தியான் சொன்னதி ரீமோ ஷீபிலே விரே தலா பராபரா ஷீ கலபரியான் சொன்னதி ரீமோ ஷபலபலபலபலபரி கலபரியான் சொன்னதி பிரியான் சொன்னதி கல தியான் சொன்னதி மௌஷா கல தியாவல வரை சதல பிரியான் சொன்னதி
andanadi Mausha kaladi andona de lavara adaladi andanaki inabori andanadi Shivili Barava Adalavori Amana de la Sikaladi and Dinalada Riandonabi Maukala the Raladi Antona de Shadalabri Antona de Biantanadi Naradali Andanadi Deva Abhishekam over Pele Narapatumapa விடுதலை இந்த காலை வேளையில உண்டாகணும் சுவாமி. பிசாசுகள் விலகி ஓரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப சூழ்நிலைகள் இனி மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் அவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேலும் என் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று ஹல்லேலூயா கர்த்தர் உனக்கு நேராக வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாக இனி எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவர்கள் கொண்டு வந்தாலும் சரி, இனி வாய்க்காதே போகும். உன் வழி வாய்க்கும். உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். உன் கட்டுகளை அறுத்து போடுவார். உன் கண்ணீரை ஆண்டவர் மாற்றும்படியாக இந்த பூமியில் அவர் இறங்கி இருக்கிறார். விசுவாசி. இப்பொழுதே நீ அதை விசுவாசிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக் கொள்வாய். இந்த அதிகாலை வேளையில உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாரும் அப்பா, என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளைகளை மாற்றும், என் கணவரை மாற்றும், என் மனைவியை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தை நீர் தொடுவீராக சுவாமி. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் என்று சொல்லுகிறேன். இப்பொழுதே அந்த நேரத்தில் அப்பா சர்ப்பங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வலு சர்ப்பங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கெட்ட எண்ணங்களை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கற்பத்துல கனி உண்டாகாதபடி இயேசுவின் நாமத்திலே கற்பத்துல ஹல்லேலூயா இயேசப்பா குழந்தை பாக்கியம் வராதபடிக்கு தடை செய்கிற பிசாசுகள் எல்லாம் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட பாவ சாபங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே முழுவதுமாக அகன்று போகட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரும் சிலுவையில ஹல்லேலூயா இயேசப்பா சிலுவைக்கு முன்பதாக கொண்டு வந்து நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இந்த நாளிலே மகிமையை காண செய்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.